Shots by Love Guru. Only on Radio City. உனக்கோ என்னுடன் பேச நேரமில்லை, உனக்கோ என்னிடம் பேச நேரமில்லை, எனக்கோ உன்னை விட்டால் பேச யாருமே இல்லை. இது ரேடியோ சிட்டி. நான் உங்க லவ் குரு. பல நேரங்களில் யோசிப்போம்ல, அவங்கள பற்றி மட்டுமே திங்க் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி யோசிக்க மாட்டாங்களா? அவங்கள நம்பி தானே நம்ம வந்திருக்கோம், திருமணம் ஆகிட்டு கூடவே நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படி யோசிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் பெண்கள் சைட்லேருந்து சொல்கிறேன். இது ஆண்கள் சைடில் ஒரு குறை இருக்குல்ல. நம்ம வெளியே போகிறோம், 4 பேர்கிட்ட பேசுகிறோம், பழகிறோம், கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், ஓகே, கணவர் வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் பேசுவார், காது கொடுத்து கேட்பார். எதுவுமே இல்லையே, பேசினாலே இப்போ பேசாத, டென்ஷனாக இருக்குது. இது ஒரு நாள் சொன்னால் ஓகே, எல்லா நாளுமே சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் என்ன இருக்குது? ரம்யாவோட பகிர்வை தான் கேட்க போகிறீங்க. 8 வருஷம் ஆச்சுங்க திருமணமாகி. ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தார், அவரோட சுபாவம் அதுதான். ஆனால் அதுக்காகவே இப்போ என்கிட்ட சில சுபாவம் இருக்குது அப்படின்னா அதை சில நேரங்களில் மாற்றிக்கிறேன். காரணம் என்ன? சில விஷயங்கள் மாற்றிக்கணும். ஆனால் அவரை விட எனக்கு பெட்டராக நிறைய விஷயங்கள் தெரியுங்க. ஆனால் அவர் அது ஏற்றுக்க கூட மாட்டார். அவரை விட சிறப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா கூட அதில் என்ன குறை இருக்குது அதுதான் தேடுவார். இது கூட அது யாருன்னா பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அலட்சியமாக. கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, பாராட்டலனா கூட பரவாயில்ல, குறைகளே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் ஓகே, 2 டைம் ஓகே, சில நேரங்களில் நமக்கே கோவம் வரும். அப்படிதான் லவ் குரு, எனக்கு கோவம் இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, யார்கிட்ட சொல்லி அழுறதுனே தெரியல. என் பையனுக்காக தான் இருக்கிறேன், நான் என் பையனுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மனசில் நிறைய கவலைகள் இருக்குது. அவர் கேட்கணும்ல, இருக்காது. அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அங்கே போகலாமா வேணாவா, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட அவரே ஆர்டர் பண்ணுவார் எனக்கு சேர்த்து. எனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு காது கொடுத்து கேட்கலாமே. இல்லைங்க அது வேணாங்க, இன்றைக்கி இது சாப்பிட்ற மூடு இல்லை அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க நீங்கள் கொண்டு வாங்க. மற்றவங்க முன்னாடியே என்னை கேவலப்படுத்துது. திருமண வாழ்க்கையே எனக்கு நரகமாக இருக்குது லவ் குரு. இந்த நரக வாழ்க்கை எப்போ முடிவடையும் தெரியல, என் குழந்தைக்காக மட்டும்தான் இப்போவும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனுஷன் கொஞ்சமாச்சும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் அந்த தாட்டே இல்லையே. நான் ஜாலியான கேரக்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை லவ் குரு. ஒவ்வொரு தருணங்களும் ரொம்ப கஷ்டம். இதுக்காகவே என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு வரலான்னு கிளம்புவேன். 2 நாள்லேயே கால் வந்துடும், எப்போ வரப்போகிற, கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பி வரலன்னா அங்கே கிளம்பி வந்து என்னை கேவலமாக திட்டுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் போனோம் அப்படின்னா கூட அங்கே அனுமதி கிடைக்காது. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். அவருக்கு தோணுச்சுன்னா சரின்னு சொல்லுவார். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கோம், வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லலான்னு நினைப்பேன். ஆனால் எதுவுமே இருக்காது, கேட்கக்கூட மாட்டார் லவ் குரு. என் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுருக்கிறேன் லவ் குரு. ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி லைஃபு அப்படின்னு ஒரு வருத்தம். என்னோடய பெற்றோர்களும் வந்து கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளுமா பொறுத்துக்கிறது அப்படின்னு தான் இருக்கிறேன். மற்றவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்கள்ல, எங்கள் லைஃப் சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா என் லைஃப் மட்டும் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கேன். ரம்யா தான் சொல்லியிருந்தாங்க, லவ் குரு, வாழ்க்கையில் நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கும் போல் இருக்குது. ஏன்னா அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. ரம்யா அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. ரம்யா, உங்களோட
கஷ்டம் என்னன்னு புரியுது. அதாவது வெளியால் காது கொடுத்து கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை விரும்பக்கூடியவங்க, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க காது கொடுத்து கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அங்கே மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை, காது கொடுத்து கூட கேட்க மாட்றாங்க அப்படின்னா என்னடா இந்த ரிலேஷன்ஷிப் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். அந்த தாட் தான் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏதோ உங்கள் பையனுக்காக நீங்கள் நாட்களை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. பட் ஒரு சமயம் அவர்கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசுங்க. இல்லைனா அவரை கவுன்சிலிங் கூட்டின்னு போங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவர் லைஃப்பில் ஒரு மாறுதல் வரலாம். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாறுதல் வரலாம் மேபி. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City.